வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தமோ குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ குயவன் கையில் களிமண்ணா இடுமே. பரலோக தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நான் சிறுக, கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற நீர் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவர், கடமை மட்டும் நான் செய்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. தேவனுடைய வார்த்தைக்குள் போகலாமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதனுடைய 5ஆம் வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம், அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து அவன் எப்பொழுதும் அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த கடைசி வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஆமேன். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? உங்களை நீங்களே காயப்படுத்தாதிருங்கள். ஹலோ, எல்லாரும் சொல்லுங்க, உங்களை நீங்களே காயப்படுத்தாதிருங்கள். எல்லாரும் இந்த தலைப்பை சொல்லுங்கள், உங்களை நீங்களே காயப்படுத்தாதிருங்கள். நீங்க இப்படி சொல்லுங்க, என்னை நானே காயப்படுத்த மாட்டேன். ஆமேன். என்னை நானே. அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இன்னைக்கு ஒரு 4 காரியங்களை மாத்திரம் பிரசங்கித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நம்மையே நாம் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் காயத்தோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. காயங்கள் குணமடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் காயம் குணமாவதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் அவர் காயப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் பேசுகிறார். உங்களுக்குள்ள நிறைய காயம் இருக்கிறது. பெற்றோரால் நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், சகோதரர்களால் நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், சகோதரிகளால் நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், நண்பர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். யாருக்கோ நன்மை செய்து அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன? நீங்கள் காயத்தோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. காயங்கள் குணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்கள். அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். நம்ம நினைக்கிறோம், நான் பேசிட்டேன். இல்லை, நீங்கள் உங்களை நீங்கள் காயப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பேசிட்டீங்கன்னு அர்த்தம்னா உங்களை நீங்கள் காயப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நியாயப்படுத்துறீங்க. உங்கள் செய்யறது நியாயமாக தெரியுது. ஆனால் எவ்வளோ நாள் நிம்மதி இழந்துட்டீங்க தெரியுமா? எவ்வளோ நாள் சமாதானத்தை இழந்துட்டீங்க தெரியுமா? ஒரு சாப்பாடு சந்தோஷமாக சாப்பிட முடியல தெரியுமா? நீங்கள் பிறகு யோசிக்கிறீங்க, நான் அந்த இடத்துல கோவப்படாமல் இருந்திருக்கலாமே, நான் அந்த இடத்துல பேசாமல் இருந்திருக்கலாமே, நான் அந்த இடத்துல பதறாமல் இருந்திருக்கலாமே. நம்மை நாமே காயப்படுத்தி கொள்ளுகிறோமே. யோசிச்சு பாருங்க. அவன் தன்னைத்தானே காயப்படுத்தினான். அவனோட லேகியம் இருந்துச்சு, 6000 பிசாசு இருந்துச்சு. தோத்துறோம். அந்த 6000 பிசாசு ஐக்கியமாக இருந்திருக்கு பற்றியெல்லாம், ரொம்ப ஒருமனமாக இருந்திருக்கு பற்றியெல்லாம். அது பெரிய விஷயம்தான். 4 விசுவாசிகளை ஒன்றா வைக்க முடியாது, புருஷ முண்டாட்டியை ஒன்றா வைக்க முடியாது, பாஸ்டர்மாரை 4 பேர் ஒன்றும் சேர்க்க முடியாது. ஆனால் எவ்வளவு ஐக்கியமாக அந்த 6000 பேய்கள் ஒன்றா இருந்திருக்கு பற்றியெல்லாம். லேகியம் ஒன்றா 6000 அர்த்தம். என்ன ஒருமனமாக உட்காந்துருக்கு பற்றியெல்லாம். தன்னைத்தானே அவன் காயப்படுத்தி கொண்டிருந்தான். அன்றைக்கு காயங்கள் எப்படி வருகிறதுங்கிற 4 காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோடு பேசுவாராக. ஹல்லேலூயா.
கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சங்கீதம் 38:5 வாசிப்பீங்களா? 38:5. சங்கீதம் 38 அவருடைய 5 வாசியுங்கள். 38:5 வாசியுங்கள். என் மதிகேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. என் மதிகேட்டி நிமித்தம் என் மதிகேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. ஸ்தோத்திரம். அதை கரெக்டாக சொன்ன அர்த்தம் என்ன சொல்லலாம்? என் மதிகேட்டி நிமித்தம், மதினா அறிவு, என் அறிவு குறைவு நிமித்தம், என் முட்டாள்தனத்து நிமித்தம், அதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் தேவ மனுஷன் சொல்லுகிறார். அங்கே தாவீது சொல்லுகிறார், தன் பரிதாப சூழ்நிலைமையில் தேவ கருணை கிடைக்க வேண்டும் என்று தாவீது தேவனிடத்தில் வாதம் செய்கிறார். தன் பாவங்களை அறிக்கையிடவும் செய்கிறார். வாசிமா மகளே, வாசி. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. என் மதிகேட்டி நிமித்தம். கவனிங்க, அந்த காயம் என்ன செஞ்சுட்டு நாற்றம் எடுக்கும். மற்றவங்க அற்பமாக பார்ப்பாங்க, அப்படிதானே? காலில் புண்ணு இருக்குன்னு வச்சுருங்களேன், செலவடியுது, பக்கத்தில் இருந்து பேச முடியுமா? துர்நாற்றம் அடிக்கும். மற்றவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ தன்னையே காயப்படுத்தி, நான் என்னையே காயப்படுத்தி என் புண்கள் ஆறாமல் அசிங்கமாக இருந்தால் நான் மற்றவங்களுக்கு அருவருப்பாய் மாறிவிடுவேன். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய நான், மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண வேண்டிய நான், மற்றவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டிய நான், மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய நான், என்னை நானே காயப்படுத்தி கொண்டு என்னுடைய காயம் நாற்றம் எடுத்து நான் மற்றவங்க பார்வையில் அற்பமாய் போடி விடுகிறேன் என்று அவர் புலம்புகிறார். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாருங்க, அடுத்த வசனம் காயம் என்ன செய்யும் பாருங்க. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிந்தேன். ஹல்லேலூயா. 3 வசனத்தில் சொல்றார் பாருங்க, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிறார். அப்போ காயத்தை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? புலம்பல் 2ஆம் அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. புலம்பல் 2:13 வாசிங்கள். புலம்பல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13 வசனத்தை வாசிங்கள். Glory to God. எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன், எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல பெரிதாயிருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார்? எருசலேம் குமாரத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மணவாட்டியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் காயம் சமுத்திரத்தை போல பெரிதாயிருக்கிறது. ஹலோ, கேன்சர்ல பல விதம் இருக்கு. அதில் பிளட் கேன்சர் இருக்கு, பல கேன்சர் இருக்கு. அந்த மேலே வர்ற கேன்சர் நான் பார்த்து அரண்டே போயிட்டேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, நம்முடைய கிளை சபையில் உள்ள ஒரு சகோதரி, இந்த கடைசி நாட்கள் அப்படி ஒரு பலகீனப்பட்டு மரித்தார்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக. நேரடியாக போய் பார்த்தேன். கடினம், குணமாற்ற முடியாத ஒரு புண், அதுதான் கேன்சர், அந்த வகையான கேன்சர். அது சொல்லியிருக்கு, ஆண்டவர் சொல்ல, சமுத்திரத்தை போல பெரிதாயிருக்கிற உன் காயம். காயத்தை நீங்கள் குணமாக்கலைன்னா பெருசாகிட்டே இருக்கும். சிலர் பாருங்க, ஸ்கின்ல ஒரு புண்ணு இருக்கும், அதை என்ன போட்டு சோமாயிட்டா சரியா. சிலர் என்ன செய்வாங்க தெரியும், அதை அவங்க அது தற்காலிகமாக அதுலேருந்து விடுதலை பெறதுக்காக நகத்தை வச்சு சுரண்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஊரில் இருக்கும், அது செய்யும். சில பெரியவங்க சொல்லுவாங்க, சுரண்டாத, அந்த புண்ணு பெருசாகிட்டே இருக்கும். அது காயப்பட 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 குணமாக வேண்டிய புண், ஆற வேண்டிய புண் பெருசாகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஊரில் வரும்போது அதை என்ன செய்வாங்க, அவங்களை அறியாமலே நீங்கள் தற்காலிகத்திற்காக அதை அப்படி நகத்தை வச்சு சுரண்டிகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும், ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும். அப்படி வாழ்க்கையில் நாமே காயப்படுத்தி பெருசாகிட்டே இருக்கிறோம். குணமாக்குறது பதிலாக குணமாக்குற கர்த்தர் இருக்கிறார். கீலேயாத்தின் பிசின் தைலம் இருக்கிறது. சிலர் குணமாக்க தெரியாது, குணமாக்க தெரியாம, குணமாக்க தங்களை ஒப்பு கொடுக்காம, காயத்தை ஆற்றாம அவர்கள் தங்களை பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், உங்க காயம் ஆறணும், நீங்க சுகமாகணும்னு விரும்புங்க. உங்களை நீங்கள் காயப்படுத்தாதீர்கள். மற்றவர்களை காயப்படுத்துகிறது வேற. சிலர் மற்றவங்களை காயப்படுத்திட்டே இருப்பாங்க, அதே நேரத்தில் அவங்க அவங்களை காயப்படுத்தின அப்படி இருக்கும். வார்த்தைகளினால் மற்றவர்களை தாக்கி விடுகிறோம், அது உங்களுக்கு நியாயம் போல தெரிகிறது. நான் கேட்குறேன், இதே வார்த்தையை உங்களை தாக்கின அப்படி இருக்கும். ஹலோ, யோசிச்சு பார்த்தீங்களா? மற்றவங்களை பேசிடுறோம், அவங்க உங்களை பேசின எப்படி இருக்கும்? மற்றவங்களை காயப்படுத்திடும், அவங்க உங்களை காயப்படுத்தின எப்படி இருக்கும்? நம்மை நாமே ஒரு நாளும் காயப்படுத்தக்கூடாது. நீங்கள் காயத்திலிருந்து ஆற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிங்கள். ஜெரேமியா சாப்டர் 30 verse 12. 30:12 வாசிங்க. பைபிளை திறந்து பாருங்க எல்லாரும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. தேவ ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாய் இருக்கிறது, அது ஆறணும். ஹல்லேலூயா. அதை ஆற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். காயத்தை கட்டுகிறவர், காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்க்கிறவர், தூக்கி கொண்டு போய் சத்திரத்தில் வைத்து அவர் பராமரிக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க குணமாகணும்னு விரும்புகிறார், நீங்க ஹீல் ஆகிறத அவர் விரும்புகிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அவன் காயம் என்னவென்றால், கர்த்தர் உன் புண் ஆறாதாய் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். எப்படி எப்படி காயங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உலக பிரகாரமா சொல்லலை, அப்படி சொன்னா வேற மாதிரி போயிடலாம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், மதுபானம் தங்கி தாவரிக்கிற இடத்துல இருக்கிறவனுக்கு தானேங்களா, அது உலக மனிதர். உலக மனுஷர்கள் மதுபானத்தை குடித்து காயப்படுத்தி கொள்கிறார்கள். பேப்பரில் வந்த செய்தி, நிறைய செய்திகளில் எனக்கு 1-2 ஞாபகம் இருக்கு. அது உலக மனிதர்கள், நமக்கு அவசியம் இல்லை. அவர்கள் இயேசு இல்லாதவர்கள், தங்களை தாங்கி காயப்படுத்தி கொள்கிறார். நண்பராவுக்காக தண்ணி அடிப்பான், கடைசியில் இந்த பாட்டில் தான் அவன் மண்டை உடைப்பான். காயம் எதுக்கு? தண்ணி அடிச்சதுனால. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தான். 2 காவலர்கள், அது குளித்துறை பக்கத்தில் வந்த கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து பேப்பரில் வந்துச்சு. மதுபானம் மறைஞ்சு பேசிக்கிட்டு இருந்தார். இவர் மூக்கு அவர் வச்சார், தட்டிட்டு இருந்தார். போதை ஏறி கடைசி இவர் மூக்கு கடிச்சு அவர் துப்பிட்டார். ஏன் காயம்? மதுபானத்தினால. இதே சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்துச்சு. ஒரு இடத்துல யானையை கட்டி போட்டிருந்தாங்க. அது வளர்ப்பு யானை தான். ஒரு ஆள் அங்கே போய், இவர் யானை பாகன் பகல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தான். இவர்கிட்ட போய் ஃபுல் போதையில் போய் விளையாடி. இவர் சொன்னார், தள்ளிப்போங்கன்னாரு. கேட்கல. கடைசியில் விளையாடிக்கிட்டே இருந்தாரா, அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு யானை தொந்திக்கையில் தூக்கிட்டு 2-3 சுற்றிட்டு ஒற்றை எரிஞ்சுது பாருங்க. ஐயா அப்போன்னு சத்தம் போட்டு போயிருக்காரு. கிட்ட போய் விளையாடாமல் இருந்தால் வம்பு வேணுமா? இது காரணம் இல்லாமல் ஏற்படுத்துகிற காயம். இது உலக மனிதர்கள். அங்கிட்ட இயேசு இல்லை, ரட்சிப்பு இல்லை, அபிஷேகம் இல்லை. இது காரணம் இல்லாத ஒரு காயங்கள். ஆனால் நாம் நம்மை காயப்படுத்துகிற காரியத்தை கவனிக்க. நம்பர் 1 வாசிங்க. 10:9. கல்லுகளை பெயர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான். நல்ல கவனிங்க. எதனால காயம்? சத்தமா சொல்லுங்களேன். டாத்து மக்களை சத்தமா சொல்லுங்க. கல்லுகளை பெயர்க்கிறதுனால் காயம் வருமா? மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். அல்லேலூயா. இது ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்களேன். கல்லை பெயர்க்கிறதுனால காயம் வரும். கல்லை பெயர்க்கிறதுனால காயம் வரும். இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய கல்லை பெயர்க்கிறதுனால அர்த்தம் என்ன? எப்படி காயம் வருகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவன் நல்லவர். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். கல்லை பெயர்க்கிறதுனால அர்த்தம் என்ன? நீதிமொழிகள் 23 அதனுடைய 10 வாசியுங்கள். நீதிமொழிகள். எல்லைக்குறியை மாற்றாதே, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரிக்காத. எல்லைக்குறினா கல்லு. நம்மள நினைச்சுவான் தெரியுமா? யாரும் பாவம், அவன் பாவப்பட்டவன் வயலுக்கே வர மாட்டான். பாவப்பட்டவன் அவன் வந்து எங்கே இருக்கானே தெரியாது. மும்பையில் இருக்கானா கல்கத்தாவில் இருக்கானு தெரியாது. இவர் அடிக்கடி போகிறவரு எவன் பார்க்கான்னு தோண்டி எங்கே வச்சுட்டு வந்துடுவார். மாற்றாத, நீ காயப்படுவாங்கிறார் ஆண்டவர். கல்லை மாற்றிடாதாங்கிறாரு, கல்லை புரட்டாதாங்கிறாரு, நீ காயப்படுவாங்கிறாரு. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளையுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. திக்கற்ற பிள்ளைகளும் கேட்குற ஆள் இல்லை. அவங்களுக்கு தாலுகா ஆஃபீஸ் போக தெரியாது, கலெக்டர் ஆஃபீஸ் போக தெரியாது. ஆனால் எல்லைக்குறியை மாற்றிடாதே, திக்கற்ற பிள்ளையுடைய நிலங்களை அபகரிக்காதே. ஆமென். அல்லேலூயா. அது ஆங்கிலத்தில் சூப்பராக இருக்குல்ல, அந்த இங்கிலீஷில் ரொம்ப சூப்பர். ரிமூவ் நாட் த ஓல்டு லேண்ட்மார்க். சூப்பர். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு. ரிமூவ் நாட் த ஓல்டு லேண்ட்மார்க். பழைய எல்லைக்குறியை மாற்றாதே. அந்த அந்த பூர்வ அப்படிங்கிறத அதில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு. பழைய ஒரு அந்த காலத்தில் இருக்கு, நீ ஏன் மாற்ற போற? பூர்வ எல்லைக்குறியை நீ ஏன் மாற்ற போற? உனக்கு காயம் அல்லவா அது, நீ என்னதை செய்ய போகிறாய்? அப்படின்னா பூர்வ எல்லைக்குரிய அர்த்தம் என்ன? இது இன்னாருடைய இடம், இது இன்னாருக்குரியது, இன்னாருடைய தகப்பனுக்குரியது, இன்னாருடைய தாத்தாவுக்குரியது. இங்கே இருந்து வர இந்த எல்கை அங்கே, இந்த எல்கை அங்கே, அந்த எல்கை எங்கே, இங்கே எங்கே, இதுதான் ரைட் பிளேஸ். இதில் தான் 2 ஏக்கர் இருக்கு, இதில் தான் 3 ஏக்கர் இருக்கு. சரியான இடம், மாற்றாதே.
அது தீர்மானிக்கப்பட்டது, அது அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டது, அது உறுதிப்படுத்தப்பட்டது. நீ கல்ல மாத்தாத, நீ என்ன செய்வ? காயப்படுவ. ஹலோ, எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா? என்னை கவனிக்க முடியும் அன்போடு கேட்கிற. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தீர்மானங்களை புரட்டுவதனால் வருகிற காயம். கமான், அர்த்தத்தை எழுதி கொள்ளுங்கள். கல்லை புரட்டுறதுனா தீர்மானங்களை புரட்டுவதனால் வருகிற காயம். அது தீர்மானிக்கப்பட்டது. இது இவருக்குடைய இடம் தான். இது சாமுவேல் இடம், இது டேனியல் இடம், இது ஜாக்கப் இடம், இது இன்னார் சாராளுடைய இடம், இது எஸ்தருடைய இடம், இது ரூத்துடைய இடம் என்று நிர்ணயிக்கப்பட்டது. அது தீர்மானிக்கப்பட்டது, அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டது. அதனுடைய சர்வே நம்பர் எப்படி இருக்குது, அதனுடைய மேப் எப்படி இருக்குது, இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம், மாற்றக்கூடாது. ஒரு நாளும் செய்யாதிருங்கள். Come on, listen to me. Come on, listen to me. ஒரு நாளும் பூர்வ எல்லைக்குறியை மாற்றி விடாதிருங்கள். தீர்மானத்தை மாற்றி விடாதிருங்கள். உங்கள் தீர்மானங்கள் சரியாக இருப்பதாக. Glory to God. உங்கள் தீர்மானங்கள் சரியாக இருப்பதாக. ஹல்லேலூயா. அடிக்கடி தீர்மானத்தை மாற்றக்கூடாது. என் இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. ஆமீன் சொல்லுமா? சந்தோஷமா இல்லையே சொல்லுங்கள். சிலர் என்ன செய்வாங்கன்னா, லோக்கலில் யாரையாவது கூப்பிட்டு 2000 ரூபா கொடுத்து யாரையாவது கொடுத்து அளப்பாங்க. அது கூட தவறு. அவங்கள வச்சு அளந்து கல் போடுறது அது கூட தவறு. நமக்கு ஒருவேளை திருப்தியாக இருக்கலாம். திஸ் இஸ் நாட் ரைட். சரியாய் நீங்கள் ஒரு இடத்தை அளந்து கல் போடணும்னா அரசாங்கத்துக்கு அப்ளை பண்ணணும். தாலுகா ஆஃபீஸில் அப்ளை பண்ணி அங்கே இருந்து சர்வேயர் வந்து அரசாங்கத்தில் உள்ள மேப்பை கொண்டு வந்து அவங்க கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை சரியாக அளந்து அங்கே கல் போடணும். அதான் கரெக்ட். அவங்களுமே என்ன செய்கிறாங்க, அரசாங்கத்தில் தப்பு பண்ணுறாங்க. என்ன செய்வாங்க, அவங்க அங்கே எங்கேயோ இருந்துட்டு அவங்க ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, யாரையாவது அனுப்பிவிட்டு இவங்க கையெழுத்து போடுவாங்க. அதுவும் தவறு. அவங்க தங்களுடைய காரியம் நடப்பதற்காக என்ன செய்வார்கள், நீங்கள் போங்க அப்படின்னு ஏற்கனவே ரிட்டையர்டானவங்க இருப்பாங்க, அனுபவம் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு அழைப்பாங்க. சில நேரம் தவறு நடக்கிற வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுது கல்லை புரட்டும் போது காயம் வந்துடும். அதில் நீங்கள் இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, 22 the Proverbs chapter 22 verse 28. the Proverbs 22 verse 28. நீதிமொழிகள் 22:28. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன். இங்க பூர்வ எல்லைக்குறியை மாட்டாதே இருக்கு. உங்கள் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. நம்முடைய பிதா ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு எல்லை வைத்திருக்கிறார். புருஷன் இப்படித்தான் இருக்கணும், மனைவி இப்படித்தான் இருக்கணும், பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணும். ஹலோ, புருஷன் மனைவி உறவு இப்படித்தான் இருக்கணும், உன் ஆராதனை இப்படித்தான் இருக்கணும், உன் ஜெபம் இப்படித்தான் இருக்கணும், உன் ஆஃபரிங் இப்படித்தான் இருக்கணும், உன் டைத் இப்படித்தான் இருக்கணும். ஹலோ, உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. ஆராதனை இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. என் லைஃப் ஸ்டைலை இஷ்டத்துக்கு நான் சேஞ்ச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அது பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறி. இன்னைக்கு தங்கள் வசதிக்கேற்ற மாற்றிக்கொள்கிறார்கள். நோ, முடியாது. கல்லை புரட்டுகிறவன் காயப்படுவான். நான் என்னை எப்படி காயப்படுத்துகிறேன்? தீர்மானத்தை மாற்றிக்கொள்கிறது. கர்த்தர் எனக்கு ஒரு லிமிட் வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். மாற்ற முடியாது. not change. Hallelujah. Amen. remove not. அழகா போட்டுருக்கு பாத்தீங்களா? Amen. சரியான லேண்ட்மார்க். ஒரு சரியான லேண்ட்மார்க்கை நீ மாற்றாதங்கிறார் ஆண்டவர். இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆங்கிலத்தில் இன்னும் கூட அழகா இருக்கு. அந்த சரியான அந்த பிதாக்கள் நாட்டின எல்லைக்குரிய நீ மாற்றாதே. ஆண்டவர் திட்டம் அணிவித்திருக்கிறார். It's a manual. What is a Bible? What is the word of God? வேதம் என்றால் என்ன? It's a manual. நம்மளுடைய கையேடு. நான் எப்படி வாழணும் இதில் இருக்கு. நான் எப்படி பேசணும் அப்படி இருக்கு. நான் எப்படி சிந்திக்கணும் அப்படி இருக்கு. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி இருக்கு. என் ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும். என் ஸ்பீச் எப்படி இருக்கணும். எல்லாம் இருக்கு. என் முடியிலிருந்து அடி வரைக்கும் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். நான் மாற்ற முடியாது. என் இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. இஷ்டத்துக்கு மாற்றணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனை அவரவருக்கு பெருசா தெரியல. ஆனா மாற்ற நினைக்கிற நீ ஒன்னே நீ காயப்படுத்துகிறாய் அர்த்தம். உங்களை நீங்களே காயப்படுத்தாதிருங்கள். ஆமென். ரொம்ப நேரம் முதல் குறிப்பை சொல்லிட்டேன் நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த முதல் குறிப்பு விளங்கி கொண்டீர்கள்? அல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் மறுபடியும் கொடுமா. 23:10 மறுபடியும் கொடு. the first point. அல்லேலூயா. எப்போ நம்ம காயப்படுகிறோம்? பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. பூர்வ remove not the old landmark. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து. கவனிங்க போதும். அந்த பூர்வ எல்லைக்குறியை நீ மாற்றாத. கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். கடலுக்கு கூட ஒரு எல்லை வைத்திருக்கிறார். மிஞ்சி வா, இம்மட்டும் வராதே. இம்மட்டு வா, மிஞ்சி வராதே. பாருங்க, இன்னைக்கு குளத்துக்கு ஒரு கரை வச்சிருக்க, உடஞ்சிருன்னு பயப்படுறோம். டேம் உடஞ்சிருன்னு பயப்படுறோம். உலகத்துல 3 பங்கு கடல், 1 பங்கு தான் லேண்டு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது கடலுக்கு எல்கை போட்டு வச்சிருக்காங்க, தூண்டில் உழவு போடுவாங்க, அதுக்கு எல்லாம் கடல் கொண்டு போயிடும். அப்போ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் எல்லாம் வச்சிருக்கார், பூர்வ எல்லை குறி வச்சிருக்காரு. இம்மட்டு வா, மிஞ்சி வராது, அடிக்கும் அலை அடிக்கும் உள்ள போயிடும், கொஞ்சம் சைடில் வரும் உள்ள போயிடும். ஒரு பகுதியில் நமக்கு லேண்டு, 3 பகுதி கடல். அப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டா உலகமே இருக்காது. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறார். அவர் எல்லை குறித்து வைத்திருக்கிறார், ஒரு சமுத்திரத்துக்கு எல்லையை வைத்திருக்கிறார். எல்லையை மாற்றாதிருங்கள், தீர்மானத்தை மாற்றாதிருங்கள். ஹல்லேலூயா. தீர்மானத்தில் உறுதியாயிருங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே, அபிஷேகப்பட்ட தேவ, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். யூ ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். மாற்ற முடியாது. ரிமூவ் நாட் தி ஓல்ட் லேண்ட்மார்க். பழைய எல்லைக்குரிய மாற்ற முடியாது. எனக்கு ஒரு சரியான எல்லை வைத்திருக்கிறார். நான் அப்படி சொல்லுவேன் தமிழ்ல, எல்லை சரியா இருந்தால் இல்லை உனக்கு தொல்லை. ஹலோ சொல்லுங்க, எப்படி 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 சொல்லுங்க. எல்லை சரியா இருந்தால் இல்லை உனக்கு தொல்லை. கொஞ்சம் மாத்திட்டே வந்துடுவான். நம்ம ஆளு வரப்ப வெட்டிட்டு வந்துடுமா, காலையில் போவான், காப்பி குடிக்காம போவான் சில பெருசு, அடுத்த வரப்ப வெட்டி வச்சுட்டு வந்துடுவான். ஹலோ, வயலோடு வயலை சேர்க்கக்கூடாது அப்படிலாம் பைபிளில் இருக்குல்ல. வீட்டோட வீட்டை செய்யக்கூடாது, ஐயோன்னு போட்டிருக்கு பைபிளில். ரொம்ப கவனம். கல்லை புரட்டிடாதுங்க. ஆமீன். கல்லை புரட்டுனா சில நேரம் நம்ம காயப்பட வேண்டியது இருக்கும். ஆமீன். பூர்வ இல்லக்குறியில ரொம்ப கவனமா இருங்க. கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நவீனங்கள் வரட்டும், நவீனங்கள் எது வந்தாலும் சரி, ஆண்டவர் வச்ச அளவில் ஓடுங்க, ஆண்டவர் வச்ச தீர்மானத்தில் ஓடுங்க. அவர் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறார். தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அல்லேலூயா, அவங்க பாபிலோன்ல மாட்டிட்டாங்க. ஸ்லைவ். It's not one country, it's a different country, different culture, everything is different. பட் அவங்க ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த ஸ்டாச்சுவுக்கு வர்ஷிப் பண்ண மாட்டோம். ஐ எம் நாட் வர்ஷிப் த ஸ்டாச்சு. உறுதியாக இருந்தாங்க. அங்கே சட்டம் என்ன, தூரா சமவெளியில் நிறுத்தப்பட்ட சிலையை கும்பிடணும். அவங்க சொல்ல முடியாது, எங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது, நாங்கள் இதை வணங்க முடியாது. ஐ எம் நாட் வர்ஷிப் த ஐடில். இதை நாங்கள் வர்ஷிப் பண்ண முடியாது. நாங்கள் யாரை வர்ஷிப் பண்ணோம்? காட். அல்லேலூயா. தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்படுது அறிந்த பொழுதிலும் ஜெபம் பண்ணக்கூடாது என்பது தோத்திரம் திட்டம். ஆனால் அவருக்கு ஒரு எல்லை இருந்தது. தினமும் 3 நேரம் அவன் ஜெபம் பண்ணிட்டு வந்தான். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. கையை உயர்த்தி அல்லேலே சொல்லுங்கள். கல்லை புரட்டுகிறது என்றால் தீர்மானங்களை புரட்டுவது. அல்லேலூயா. பழைய பாடல் ஒரு அடி உண்டு. தீர்மானங்கள் தோக்கவண்ணம் காத்து கொள்ள உதவும். தீர்மானங்கள் தோக்காத வண்ணம் என்னை காத்துக்கொள்ளும். நான் பண்ண தீர்மானங்கள், நான் பண்ண டெடிகேஷன், நான் பண்ண அந்த காரியங்கள் ஒரு நாளும் தோத்து விடக்கூடாது. கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லிடலாமா? அவன் கல்ல புரட்டினா காயம் வரும். ஒரு நாளும் செய்யாதவங்களை கர்த்தரோடு சிலரோடு கர்த்தர் பேசியிருப்பார். சில அன்பாருங்க, அதிகாரத்தில் நம்ம தீர்மானத்தில் கூட அன்பா, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என் லைஃப் ஸ்டைல் இப்படி தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஆராதனை இப்படித்தான் இருக்கும், என் ஜெபம் இப்படித்தான் இருக்கும், என் வேதவாசிப்பு இப்படித்தான் இருக்கும். ஏன்னா அவர் வச்சிருக்கிறார். வச்ச எல்லைகளை மாற்ற முடியாது. எல்லைகளை ஒரு நாள் மாற்ற முடியாது. கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். பூர்வ எல்லைக்குரிய மாற்றிவிட முடியாது. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6, 8 வாசிங்க. The Judges chapter 14 verse 6 and 8. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்க. நல்ல கவனிங்க. திம்னாத்து போறவழியில திராட்சை தோட்ட மகள் லைன் வருது, ஆப்போசிட்ல சிங்கம் வருது. பேதுரு எழுதுகிறார், ஆமென், உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது சாட்டனுக்கு லைன் ஓமையா சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் கிழித்தெறிந்து விட்டான். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகளை அழிக்க பரிசுத்த ஆவியானவராலே முடியும். ஆமென். பிசாசின் கிரியைகளை அழிக்க தெய்வகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப நல்ல வழி, நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க, வழி கரெக்டா இருந்துச்சு. ரைட் வே, த ஸ்ட்ரைட் வே. உங்க வழி சரியா இருக்கும்போது ஆப்போசிட்ல சாத்தான் வந்தாலும் கிழித்தெறிந்து போடுகிற பலனை அவர் தருவார். ஆமென். வழி மாறக்கூடாது. இப்ப நல்ல கவனிங்க பாருங்க, பாலசிங்கம், ஒரு வாலிப சிங்கம் எதிராக வருகிறது.
இவன் போற வழி கரெக்ட். கர்த்தருடைய ஆவியானது ஒரு ஆட்டை கிழிச்சு போடுற மாதிரி கிழிச்சுட்டார். ஒரு ஆட்டை வெட்டுறதுக்கே முடியாது, 4 பேர் வேணும். ஒருத்தர் இலையை வச்சுக்கிட்டு இருக்கணும், 2 பேர் காலை பிடிக்கணும், ஒருத்தர் வெட்டணும். ஆட்டை வெட்டுறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா கிழிச்செறிஞ்சிட்டார். கர்த்தருடைய ஆவியார் வந்த போது உங்க வழி சரியா இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்க கர்த்தர் உங்களை கொண்டே கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வைராக்கியம் எங்க இருக்குது கேட்டா சொல்லுவோம், 4 தலைமுறை பந்தகோஸ்து ஜெபம் இல்லையே, உனக்கு வேத வாசிப்பு இல்லையே, ஆராதனை இல்லையே. இன்றைக்கு உங்களுக்கு உங்க வழி நேரா இருந்தால், the straight way, the right way, சரியான வழி இருந்தால், அல்லேலூயா, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சிங்கத்தை கிழித்தறிந்தான். ரைட். இப்போ கவனிங்க, நேரா the Judges chapter 16 verse 21, 16:21 வாசிங்க. 16:21 Judges, நியாயாதிபதிகள் 16:21 வாசியுங்கள். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவன் காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவாட்டி கொண்டிருந்தான், மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். கண்கள் பிடுங்கப்பட்டது, காயமாயிட்டான், அவன் காயப்படுத்தப்பட்டான். ஏன்? வழி நேரா இருந்தபோது, கவனிங்க, வழி நேரா இருந்தபோது சிங்கத்தை கிழித்தெறிந்தான். ஆனால் என்ன நடந்தது? வழி மாறின போது, நீங்க யோவேல் 2:8 வாசிங்க. ஜோயல் chapter 2 verse 8, ஜோயல் chapter 2 verse 8, யோவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆண்டவர் நல்ல வேகம் வாசிங்க, டைம் போகுது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் பாதையிலே செல்லும், அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம் படாமற் போகும். ஆமென். அதுல வார்த்தையை கவனிங்க. ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் பாதையிலே செல்லும், அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். நேரா போகும்போது உங்க வே ஸ்ட்ரெயிட் வேயா இருந்தா, சரியான வழியா இருந்தா நீங்க காயப்பட மாட்டீங்க. கையை உயர்த்தி தலையிலே சொல்லுமா. 2வது காயம், என்னை எப்படி காயப்படுத்துகிறேன் தெரியுமா? வழி விலகுவதால் ஏற்படுகிற காயம். அதே திருப்பி வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹல்லேலூயா. செத்த சிங்கத்தை தொட்டு விட்டான், உயிரோடு சிங்கத்தை கொண்டான், செத்த சிங்கத்தால் தீட்டுப்பட்டான், வழி விலகினான், தள்ளிலாடத்தில் போனான், வாழ்க்கை மாறிவிட்டது. அவனை குறித்த திட்டம் வைத்திருந்தார், அவனை குறித்த சித்தம் வைத்திருந்தார். சிம்சோன் மேல ஒரு பெரிய திட்டம் இருந்தது, நியாயாதிபதியாய் கர்த்தர் வைத்திருந்தார். வழி விலகிறவனுக்கு எல்லாம் வேதனையாயிருக்கும், வழி விலகாதிருங்கள். ஹல்லேலூயா. The Psalms 32 verse 8, Psalms 32 verse 8, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்கிறார். வழி விலகாதிருங்கள். யார் என்னை பார்க்கிறா? அவங்க என்ன பார்க்கல, பாஸ்டர் என்ன பார்க்கல, அம்மா என்ன பார்க்கல, அப்பா என்ன பார்க்கல. வழி விலகாதிருங்கள். I have decided to follow Jesus. No turning back, no turning back. Hallelujah. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, நான் பின்னோக்க மாட்டேன். Hallelujah. Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. Luke chapter 10 verse 38. 10:30 வாசிங்க. லூக்கா 10:30 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அவன் வஸ்திரத்தை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றிவாய்க்கு போட்டார்கள். எருசலேமில் இருக்க வேண்டியவன், அவன் சபையில் இருக்க வேண்டியவன், அவன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவன். எரிகோ என்றால் கவனிங்க, எருசலேம் எருசலேம் என்றால் ஒருபடி மேல ஒருபடி மேல ஒருபடி மேல. என்ன கவனிங்க, லிசன். எருசலேம்னா ஜூலி ஞாபகம் தான் வருது. இஸ்ரேல் போயிருந்த போது எருசலேம்ல எவ்வளவு படி, அப்பா, நூற்றுக்கணக்கான படி இருக்கும். மோர் தென் 100 something steps. நடந்து 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 அவ சொன்ன இதுக்கு மேல நடக்க முடியாதுன்னா, நான் சொன்னேன் என்னால தூக்கி சுமக்க முடியாதுன்னு. ஆமா, அவ்வளவு படிகள் எருசலேம்ல, அவ்வளவு படிகள். Step up. Jerusalem means step up. ஒரு படி மேல ஒரு. This is a Jerusalem life. இவன் எருசலேம் இருக்கவன் எங்க போறான்? எரிகோன்னு அர்த்தம். he went down. அவன் கீழ் நோக்கி போனான்.
மேலே போக வேண்டியவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டியவன், ஜெபத்தில் வளர வேண்டியவன், உபவாசத்தில் வளர வேண்டியவன், பரிசுத்தத்தில் வளர வேண்டியவன், கொடுப்பதில் வளர வேண்டியவன், ஊழியத்தில் வளர வேண்டியவன் கீழ் நோக்கி போகிறான். ஹல்லேலூயா. He went down. ஜெரிகோ மீன், எரிகோ என்றால் என்ன தெரியுமா? பள்ளத்தாக்கு. அவன் கீழ் நோக்கி போனான். He went down. கீழ் நோக்கி அவன் போகிறான். நீங்கள் கீழ் நோக்கி போக அழைக்கப்பட்டவர் அல்ல, மேல் நோக்கி போக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எப்பவும் காயம் வழி விலகுகிறான். இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, ரைட் பொசிஷன்ல அவன் இல்ல, ரைட் பிளேஸ்ல அவன் இல்ல. ஹல்லேலூயா. நான் போட்டோ வச்சிருக்கேன். அப்படி எருசலேம்ல இருந்து எரிகோ போகும்போது பாத்தீங்கன்னா கியரை டவுன் பண்ணி விட்டு அப்படியே வண்டி போயிடும், அவ்வளவு பள்ளத்தாக்கு. ஒரு இடத்துல போட்டோ வச்சிருக்கேன். என்ன போட்டோ வச்சிருக்கேன் தெரியுமா? எரிகோ என்றான உடனே எழுதி வச்சிருக்கிறான், இது பாதுகாப்பற்ற பகுதி, வெளியில செல்லவோ அனுமதி இல்லாமல் செல்லாதிருங்கள், இங்கே பாதுகாப்பு இல்லை. அந்த வேர்டு அப்படி போட்டிருந்தாங்க, பாதுகாப்பு இல்லை என்கிற ஒன்றை நான் பார்த்தேன். பிசாசு காயப்படுத்த பார்க்கிறான். வழி விலகும் போது, நம்முடைய வாழ்க்கை விலகும் போது அவன் நம்மை காயப்படுத்த பார்க்கிறான். வழி விலகாதீர்கள், கர்த்தர் வைச்ச ரோட்ல போங்க. பாருங்க, ரோட்ல நான் போயிட்டு இருந்தா கரெக்டா ஆக்சிடென்ட், கொஞ்சம் வழி விலகிட்டு ஆக்சிடென்ட் வந்துடும். ரைட், எனக்கு வச்ச வழியில நான் கரெக்டா போனா விபத்து வராது. ஆனா ரோடு மாறினா விபத்து வந்துடும். ஹல்லேலூயா. கரெக்டான வழியில போகணும், சரியான வழியில போகணும். மாறிட்டா விபத்து ஏற்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாம் அதிகாரம் என்னாகமம் 6:6 வாசிங்க. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. இது நசரேயன். ஸோ இந்த சாம்சனுடைய டெடிகேஷன் நசரேயன். சிம்சோனுடைய வாழ்க்கைன்னா அவன் ஒரு நசரேயன். அவன் என்ன செய்யணும்? அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையும் போகக்கூடாது. அவன் என்ன பண்ணிட்டான்? செத்த சிங்கத்தை போய் தொட்டான், அதுக்குள்ள இந்த தேன் எடுத்து சாப்பிட்டுட்டான். செத்த சிங்கத்துக்குள்ள கனி இருந்ததை எடுத்து சாப்பிட்டான். யாருக்கு அறிவிக்கலை, வழி விலகினான், வாழ்க்கை வீணாகிவிட்டது, கண்கள் பிடுங்கப்பட்டு காயப்பட்டான், மாவாட்ட வச்சுட்டாங்க. நாமே காயப்படுத்தாதீர்கள், கர்த்தர் வச்ச வழியில போங்க. பிசாசை மேற்கொள்கிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்பர் 1, தீர்மானங்களை புரட்டக்கூடாது. நம்பர் 2, வழி விலகுதலால் ஏற்படுகிற காயங்கள். ஏசாயா 1:5 வாசிங்கள். ஐசாயா chapter 1 verse 5. ஐசாயா 1:5. ஏசாயா 1:5 வாசிங்கள். Glory to God. எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும், கேதாரின் கூடாரங்களைப் போலவும், சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் ஏன், நீ உன்னதப்பட்டு வாசியம்மா, ஏசாயா 1:5, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாயிருக்கிறது. ஆமென். உங்க வழி மாறும்போது உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதில் சுகமில்லை, அதில் காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் ஆயிருக்கிறது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. 5 கொடு. ஆமென். வழி விலகி போகிறீர்கள். எதனால காயம், எதனால பொண்ணு, எதனால வழி விலகக்கூடாது? கர்த்தர் வச்ச வழியில ஓடுங்க. கையை உயர்த்தி ஒரு வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் ஒரு சட்டத்திட்டம், நான் இப்படி தான் ஓடணும். எங்களுக்கு ஒரு வழி இருக்கு, உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. வழி மாறக்கூடாது. கையை உயர்த்தி ஒரு வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். வசதி வந்ததுனால என் வழி மாறிடக்கூடாது. ஆமென். நாகரிகம் வந்ததுனால என் வழி மாறிடக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். நான் இன்னைக்கு பச்சையாக கேட்டேன், ஒரு இடத்துல பேசும்போது கேட்டேன், நாகரிகம் வந்துட்டுனா பாசிமதி அரிசியில் சோறு பொங்கி சாப்பிடலாம், மண்ணெள்ளி திங்க முடியாதுல்ல. எல்லாம் இங்கே தான் இருக்கலான்னு. நாகரிகம் வந்து விட்டது என்பதற்காக மண்ணெள்ளி திங்க முடியாதுல்ல, ஜோறு தானே திம்பா. வேணா பாசிமதி அரிசி வாங்கிடுவீங்க, ரேஷன் அரிசி விட்டுருவீங்க, அதுக்காக மண்ணெள்ளி சாப்பிட முடியாதுல்ல. சட்டம் தானே. ஒரு நாள் வழி விலகாதுருங்கள். ஆண்டவர் வச்ச வழியில கரெக்டாக போங்க. ஆண்டவர் வச்ச வழியில கரெக்டாக ஓடுங்க. சைனி ஆபிரகாம் டிக்ளேர் பண்ணாங்க, இவங்க ஒலிம்பிக்ல இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு. ஆனால் கடைசி நேரத்துமா ட்ராக் மாறிட்டாங்க. கடைசியில் அவங்க ஃபர்ஸ்ட் வந்தது உண்மைதான், ஆனால் கால் அடுத்த பட்டதுனால அவங்களுக்கு வர வேண்டிய பரிசு பின்னால வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு. நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள். ஹல்லேலூயா. It's a Christian life. So running race, same like running race. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயத்துக்கு சமம். வாழ்க்கையை ரைட் வேல ஆண்டவர் வச்ச சரியான வழியில ஓடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
மூன்றாவது, தேர்ட் ஒன், வேகமாய் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 30 to 35. பாருங்க, 2 King chapter 22 verse 30 to 35. The 2 King chapter the first King, 1 ராஜாக்கள், the first King 22 30 to 35. 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 30 to 35. இங்க பாருங்க, இதுல நிறைய வசனங்கள் இருக்கு, நானே சொல்லிடுறேன். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி சொல்றாரு, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் போவேன், நீர் என்னோடு கூட ராஜவஸ்திரம் தரியும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி சீரியாவின் ராஜா தனக்கு இருந்த ரதங்களின் 32 தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியோரோடும் பெரியோரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தான். சீரியா ராஜா என்ன சொல்ல, எல்லாத்தையும் யுத்தம் பண்ணாதுங்க, ராஜாட்ட மட்டும் யுத்தம் பண்ணு. இந்த ராஜா என்ன செய்யறாரு, யோசபாத்திர சொல்றாரு, நீர் என்ன செய்யும், அஃபிஷியல் ட்ரெஸ் போட்டு வரும், நான் வேஷம் மாற போறேன், நான் கொஞ்சம் என் டிசைனை கொஞ்சம் மாற்றிக்கிறேன், நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், என் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ராஜா மாதிரி தெரிய விரும்பல. கவனிங்க, ராஜா ராஜாவாக தான் இருக்கணும், விசுவாசி விசுவாசியாக தான் இருக்கணும், ஊழியக்காரன் ஊழியக்காரனாக இருக்கணும், உங்களை பார்த்த உடனே தெரியணும். ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்க. ஒரு யூனிஃபார்மை பார்த்த உடனே தெரியுது போலீஸ், ஒரு யூனிஃபார்ம் பார்த்தா மிலிட்ரி, ஒரு யூனிஃபார்ம் பார்த்த உடனே தெரியுது இவங்க ஃபாரஸ்ட், ஒரு யூனிஃபார்ம் பார்த்தா இவங்க டாக்டர், ஒரு யூனிஃபார்ம் பார்த்தா இவங்க போஸ்ட்மேன், உங்கள் யூனிஃபார்ம் பார்த்தா யூ ஆர் எ பிலீவர். உங்களை பார்த்தோன்னே தெரியுதா விசுவாசின்னு தெரியுதா? வேஷம் மாறாதுங்க, வேஷமெல்லாம் கலைந்து போகும். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்றுல பசும்போல், என்ன பாட்டு? உங்களுக்கு இந்த பாட்டு நல்லா தெரியுது பத்தியில, எனக்கு தெரியல பத்தியில, லேசா சொல்லுங்க, நான் பாடி பார்க்குறேன். பசும்போல் போர்த்திய புலியானி பயிரை மேகின்ற வேலியா, இந்த பாட்டில். ஐ எம் சாரி. சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இருப்போம். ஒரு பையன்கிட்ட கேட்டாங்க, உங்கள் அப்பா அப்படின்றா? எங்கள் அப்பா சர்ச்சில் மை ஃபாதர் சர்ச்சில் ஏஞ்சல் மாதிரி இருப்பார். ஆமாம், வீட்டுக்கு வந்த பிற்பாடு ஹவுஸில் எங்கள் அப்பா டெவில் மாதிரி இருப்பாருண்ணா. ஒரு பையன்கிட்ட கேட்டால், எங்கள் அப்பா சர்ச்சில் தேவதூதன் மாதிரி இருப்பாராம், வீட்டில் பீசாசு மாதிரி இருப்பான்னாரு. சில இடத்துல அம்மா தாய் மாதிரி இருப்பா, சில நேரம் பேய் மாதிரி ஆயிடுவா. ஹலோ, வேஷம் மாறாத, காயப்பட்டுருவ, நீனாரு ராஜாவாயிரு, கர்த்தருடைய அபிஷேகத்திருக்கிறார். ஏன் உனக்கு இந்த வேஷம் மாறுதல்? என் வேஷம் மாதிரி வீட்டான் பத்தியா விடாதண்ணா. யோசபாத்தை பார்த்து போட்டு தள்ளுறான்ட்டான். இல்லை நான் இல்லைன்னு கூச்சல் போட்டாரு. இவன் சொன்னா, இவன் யூத ராஜா இல்லடா, இவன் வேறடா, இவனை விட்டுருண்ணா. இவர் வேஷம் மாதிரி போனாரா, அடிடா அப்படின்னா, இவன் தான் யோசபாத்தை அடிடான்னா. இல்லை நான் ஐம் சாரி, என்னை விட்டுருங்கன்ட்டாரு. கூச்சல் போட்டதை விட்டுட்டான். ஒருத்தன் விட்டான் பாருங்க, ஒரு அம்பு, அது யார் தலையில போய் எய்துச்சு? அடுத்த வசனம் கொடு. ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் 32 கொடு, 32:32. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்த. அப்பொழுது யோசபாத் கூச்சலிட்டான், விட்டுருன்ட்டான். அடுத்த வசனம் வாசி. இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். அடுத்த வசனம். ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தில் சந்துக்கிழண்டே பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, தன்னுடைய கன்மேனை பார்த்து, தன்னுடைய பர்சனல் பிஏவை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயப்பட்டது என்றான். 3வது காயம் எதனால தெரியுமா? வேஷம் மாறினதுனால. வேஷம் மாறினால ஏற்பட்ட காயம். விசுவாசியா இருங்க, காயப்பட மாட்டீங்க. ஊழியக்காரனா இருங்க, காயப்பட மாட்டீங்க. ஊழியக்காரியா இருங்க, காயப்பட மாட்டீங்க. மாறாதுங்க வேஷம். உலகத்துக்குள்ள போன உலகத்தை மாதிரி, இங்க வந்து அங்க மாதிரி வேண்டாம். அந்த வேஷம் மாறுவேடம் வேண்டாம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மாறுவேட போட்டி இல்லை. அங்க போன அங்க மாதிரி, இங்க இருந்து அங்க மாதிரி. நோ. உலகத்துல போனாலும் தேவ மக்கள் என்பதை விளங்க பண்ணுங்கள். வேலை செய்கிற இடத்துல தேவ பிள்ளை என்பதை விளங்க பண்ணுங்கள். நீங்க படிக்கிற இடத்துல தேவ பிள்ளை என்பதை விளங்க பண்ணுங்கள். கரங்களை தட்டி ஏற்றெடுங்க. கம் ஆன், ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை. மாற்றாதிருங்கள், உங்கள் அடையாளத்தை மாற்றாதிருங்கள். வேஷம் மாறினதுனால ஏற்பட்ட காயம். மரியாதை இருந்திருக்கலாம்ல, உன்னை காயப்படுத்திருக்க மாட்டான், உயிரோட கூட பிடிச்சிட்டு போயிருப்பான். ஆனால் வேஷம் மாறினதுனால இவன் சொன்னான், காயப்பட்டுடா. அதை கடைசி வார்த்தை பாருங்க, இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயப்பட்டது என்றான். இந்த காயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? வேஷம் மாறினதுனால் காயம். அல்லேலூயா.
நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த Proverbs chapter 1 verse 132. நீதிமொழிகள் 1:32 வாசியுங்கள். ஆமென். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா, நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். தேசம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்திலும் தெய்வ பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ணுங்கள். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. அவங்க தப்பா நினைச்சிருவாங்களே, இவங்க யார் தப்பா நினைச்சாங்க? ஏசுநாதர் என்னை தப்பா நினைச்சிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அவன் தேவ பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ணுங்கள். அவங்க பயப்படலையே, அவங்க மார்க்கத்தை அவங்க பயப்படலையே, சட்டப்படம் போறதுல அவங்க வெக்கப்படலையே, சில நேரம் முடியை கூட இழக்கிறதுல வெக்கப்படலையே. நம்ம ஏன் தேவ பிள்ளைகள் பயப்படுறோம்? ஆமீன் சொல்லுங்க. சிலர் அவங்க அறிந்ததில் அவங்க செய்ய விரும்புறாங்களே, அவங்க அதெல்லாம் வெக்கப்படலையே. ஏன் வேஷம் மாறணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எனக்கு தந்த அந்த தெய்வ பக்திக்கு ஒரு வேஷம் வைத்திருக்கிறார், அதுல நம்ம போவோம். கையை உயர்த்தி அலையில சொல்லுங்கள். அல்லேலூயா. மற்றவர்களைப் போல உன்னை காட்டாதே. கவனிங்க, எப்போ காயப்படுவோம் தெரியுமா? மற்றவர்களைப் போல தன்னை காயப்படணும். நானா இருக்கணும். ஆமென். சவுல மாதிரி போனா, தாவீது சவுல மாதிரி போட்டு போனா ஜெயம் இல்லை. தாவீதா இருந்தா போதும், கோலியாத்தை வீழ்த்தலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்களா இருங்க, மாறாதிருங்கள். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். அன்னைக்கு இங்கே ஒரு இடத்துல ஒரு தங்கச்சி பார்த்துட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு சந்தித்தேன். கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் கழித்து அந்த பிள்ளையை சந்தித்தேன். அவ சொன்னா, அங்கிள் நான் உங்களை சின்ன பையனில் பார்த்தேன், அன்னைக்கு பேசுகிற மாதிரி தான் இன்னைக்கு பேசுறீங்க, தலை தான் கொஞ்சம் நினச்சிருக்கு, அதே மாதிரி தானே பேசுறீங்க. நான் சொன்னேன், இயேசுநாதர் தெய்வம் இல்லைன்னு வேற யாரையாவது சொல்லிட்டானே. இல்லை, சத்தமாக அப்படித்தான் இருக்கும், உங்கள் வைராக்கியம் அப்படித்தான் இருக்கு, அதே மாதிரி தானே பேசுறீங்க. 30 வருஷத்துக்கு பிறகு நான் பார்க்குறேன். ஆஃப்டர் 30 இயர்ஸ் நான் உங்களை பார்க்குறேன், மாறவே இல்லை, அப்படி தான் இருக்கீங்க அங்கிள், தலை மட்டும் தான் மாறி இருக்குன்னா. ஹலோ, எனக்கு அது சிந்திக்க வைத்தது. ஏன் மாறணுங்கிறேன். நான் 30 வயசுக்கு முந்தி இருக்கும்போது இயேசு தான் ரட்சகர், இன்னைக்கும் அவர் தான் ரட்சகர். அன்னைக்கு இயேசுநாதர் தான் பேசினேன், இன்னைக்கு இயேசுநாதர் தான் பேசினேன். ஏன் நான் மாறணுங்கிறேன்? கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. வேஷங்கள் கலைந்து போகும். அடைக்கப்பட்ட அரபு நாட்டுக்கு ஒரு முறை நான் பிரயாணமான போது, அடைக்கப்பட்ட அரபு நாடுகளிலே சில நேரம் மத சார்பு இல்லாத நாடு, சில நேரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பிடிச்சிட்டாங்க ஏர்போர்ட்டில், கேட்டாங்க, யூ ஆர் ஏ பாஸ்டர்? நான் போய் சொல்லலை, எஸ் ஐ எம் எ பாஸ்டர். நான் டீச்சர்னோ, நான் ப்ரொஃபஸர்னோ, ஐ எம் எ பிஸ்னஸ் மேன் சொல்கிறேன், எஸ் ஐ எம் எ பாஸ்டர். உடனே அலர்ட் ஆகிட்டான் ஏர்போர்ட்டில், ஐ பாஸ்டர் அப்படி இப்படின்னா. எழுதி தருவியாண்ணா? எழுது, இமிக்ரேஷன் ஃபார்மில் எழுதுனா. நான் சொன்னேன், ஐ ஆம் ஒர்க்கிங் இன் பாஸ்டர், நான் போதகராகி பணியாற்றுகிறேன். எழுதி கொடுத்தேன். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. விமானம் ஏறுறது கடைசி ஆள் நான் தான். நான் சொன்னேன், நண்பர்கள் இருக்கிறாங்க, போகிறேன். அப்போ கேட்டீங்க, நீங்கள் அங்கே போய் ஜோம் பண்ணுவீங்களா? எஸ், நான் ஜோம் பண்ணுவேன். பிரசங்கம் பண்ணுவீங்களா? தேவைப்பட்டால் பிரசங்கம் பண்ணுவேன். அந்த நாட்டில் பண்ணக்கூடாதுல, இன்னும் கூப்பிட்டுருக்காங்க, என் நண்பர்களை பார்க்க போகிறேன், கண்டிப்பாக பேசுவேன். இதில் நான் ஏன் போய் சொல்லணும்? அவன் பாஸ்டான்னு கேட்ட பிறகு நான் இல்லைன்னு நான் ஏன் சொல்லணுங்கிறேன். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். அடைக்கப்பட்ட அரபு நாடுன்னு எனக்கு தெரியும், மத சுதந்திரம் இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் அவங்க அதிகாரி கண்களில் போதகர்னு கேட்கும்போது நான் இல்லை என்று நான் ஏன் சொல்ல வேண்டும்? கர்த்தர் நல்லவர். வேஷம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நல்லவர். நானா இருப்பணும், நீங்களா இருங்க. மற்றவங்கள மாதிரி மாற வேண்டாம். அவங்க பாணியில் அவங்க போட்டோம், அவங்க கிருபையில் அவங்க போட்டோம், என் கிருபையில் நான் ஓடுறேன். கர்த்தர் கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு தகப்பன், அன்பு பரிசுத்தவான், அன்பான அப்போஸ்தலர் ஃபாதர் பர்க்மன் ஐயாவை எனக்கு பிடிச்சது. அவங்கள மாற்ற நினைச்சாங்க, மாறல. திருமணம் பண்ணிக்க நினைச்சாங்க. அவர் சொன்ன, என் அழைப்பு தான், என்னை விட்டுருங்கன்னாரு. அவருக்கு ஊழியம் பாடல் ஊழியம், அவருக்கு ஊழியம் பாடல்ல அற்புதம், பாடல்ல அதிசயம், பாடல்ல ரட்சிப்பு. அந்த பழைப்பில் அவர் ஓடிட்டு இருக்கிறார். கிருபை இருக்குது. ஆர்சி சர்ச்சு முதற்கொண்டு, லுத்ரன் சர்ச்சு முதற்கொண்டு, சிஎஸ்ஐ சர்ச்சு முதற்கொண்டு, பெந்தைகோ சர்ச்சு முதற்கொண்டு, நாங்கள் 1,46,000 சொல்ற ஆட்கள் சபை முதற்கொண்டு அவர் பாட்டை பாடிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவர் அழைப்பது, அவர் அபிஷேகம், அது மேன்மையானது. அந்த அழைப்பு எனக்கு இல்லை. அவர் வேலை, அவர் ஓடிட்டே இருக்காரு. பாட்டு தான் வரும், ஜபம் தான் வரும், ஆராதனை தான் வரும். அதுல தேவ மகிமை இருக்கிறது அல்லவா? ஏன் நாம் மாறணும்? மற்றவர்களை போல மாற்றிக்கொள்ள விரும்பாதீர்கள். கடைசி லாஸ்ட் ஒன் சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 நாளாகமும் 26:19 செகண்ட் கொரானிக்கல் 26 verse 19. The second Chronicle chapter 26 verse 19. 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தில் முன் இருக்கிற அவருடைய நெற்றியில் குஷ்டம் தோண்டிட்டு காயம் பட்டு விட்டது. எதனால தெரியுமா? செய்யத்தகாததை
காரியத்தை செய்ததால் ஏற்பட்ட காயம். அவன் ராஜா, உன் வேலையை நீ செய், ஆசாரியின் வேலையை நீ ஏன் செய்கிற? உன் வேலையை நீ செய்ப்பா, இது ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலை. செய்யத்தகாத காரியத்தை நான் தேவனுடைய பிள்ளை தனக்கடாத காரியத்தில் நான் தலையிட்டா சில நான் காயம் வரும். எத்தனை பேர் இந்த 4 காரியத்தை வழங்கி கொண்டீர்கள்? நம்பர் 1, தீர்மானங்களை புரட்டுவதனால். நம்பர் 2, வழி விலகுறதுனால். நம்பர் 3, வேஷம் மாறுகிறதுனால். நம்பர் 4, அல்லேலூயா, செய்யத்தகாத காரியத்தை செய்ததனால். ஒருவேளை காயப்பட்டிருக்கலாம், கவலைப்படாதீர்கள். உங்கள் காயத்துக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்படும் உயிர் தந்தவர் இயேசு. கைகளின் காரியத்திற்காய் அவர் கைகளில் ஆணியறைப்பட்டார். நம்முடைய கால்களின் காரியத்துக்காய் கால்களில் ஆணியறைப்பட்டார். நம்முடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி செய்த பாவத்துக்காய் தலையில முட்களிடம் சுட்டப்பட்டார். நம்முடைய சரீரம் செய்த பாவத்துக்காய் விலாவில் குத்தப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகினீர்கள். ஹல்லேலூயா.